விறுவிறுப்பாக டிஎன்பிஎல் வீரர்கள் ஏலமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இளம் வீரர் அஸ்வந்த் வால்தப்பாவை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ரூபாய் 14.45 லட்சத்திற்கு ஏலம் எடுத்திருக்கிறது. விறுவிறுப்பாக டிஎன்பிஎல் வீரர்கள் ஏலமானது நடைபெற்று வருகிறது. இளம் வீரர் அஸ்வந்த் வால்தப்பாவை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. தற்போது விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த ஏலத்தில் மற்ற அணிகளால் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட பிற முக்கிய வீரர்கள் யார் யார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 10வது டிஎன்பிஎல் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தொடங்க இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடர். இதையொட்டி இந்த தொடருக்கான வீரர்கள் ஏலம் வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல வந்து ஒரு விறுவிறுப்பான ஏலம் வந்து நடைபெற்று வருது. முக்கிய வீரர்கள் வந்து ஒவ்வொரு அணிகளும் வந்து 8 அணிகள் இந்த தொடர்ல பங்கேற்கிறாங்க. அந்த 8 அணிகளும் வந்து போட்டி போட்டு வீரர்களை வந்து ஏலம் எடுத்து வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், அதாவது 4 முறை சாம்பியன் பட்டம் என்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 14,45,00,000 ரூபாய்க்கு வந்து விக்கெட் கீப்பர் பேட்டான அஸ்வந்த் வால்தப்பாவை ஏலம் எடுத்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பிக்கா இது பார்க்கப்படுது. குறிப்பா பார்த்தோம்னா அஸ்வந்த் வால்தப்பா வந்து ஒரு இளம் வீரர், அதோட வந்து இடதுகை பேட்டர் மற்றும் விக்கெட் கீப்பர். இவரை வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற அணிகளும் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வந்து வீரர்கள் வந்து ஏலம் எடுத்து வராங்க. அதாவது பேட்டர் முகிலேஷ் வந்து 13,75,000 ரூபாய்க்கு வந்து நெல்லை அணி ஏலம் எடுத்திருக்காங்க. இதே போல முக்கிய பந்து வீச்சாளரான பெரியசாமிய 4.5 லட்சத்துக்கு வந்து மதுரை அணி ஏலம் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2.25 லட்சத்துக்கு வந்து பேட்டர் மோஹித் மிட்டனை வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர் மான்கேவ் பாஃப்னா, இவர் வந்து ஒரு ஃபேமஸான பிளேயர். இவரை வந்து 1,40,000 ரூபாய்க்கு வந்து கோவை ஏலம் எடுத்திருக்காங்க. பந்து வீச்சாளர் கௌதம் தாமரைக்கண்ணனை வந்து 1 லட்சத்துக்கு திருச்சியும், இது போல மற்ற வீரர்களை வந்து ஒவ்வொரு அணியும் வந்து ஏலம் எடுத்துட்டு வராங்க. ஏலம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. ரொம்ப தீவிரமா வந்து 8 அணிகளும் வந்து போட்டி போட்டு வீரர்களை தற்போது ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியின் கேப்டன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ப்ரிப்பேர் பண்ணோம். ஆப்வியஸ்லி ஒரு நல்ல டீம் செட் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் தேவை. ஐ திங்க் அஸ்வந்த் வால்தப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கு. ஒரு ப்ரையாரிட்டி பிக்காக வச்சுட்டு இருந்தோம். லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அண்ட் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் கூட. ஸோ இட் கிவ்ஸ் பேலன்ஸ் டு த ஸ்குவாட். நம்ம பார்த்துருக்கோம் அவரை இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு லீக்ல கூட. ஸோ வி ஆர் ஹாப்பி டு கெட் ஹிம். டெஃபினெட்லி இன்னும் நிறைய இருக்கு, ஆக்ஷன்ல இன்னும் நிறைய பிளேயர்ஸ் எடுக்கணும். இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்ல இருக்கீங்களா? அது என்ன மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு பெரிய டீமும் கூட நீங்க அப்படி இருக்கிறப்ப என்ன பார்த்து எடுக்கணும்? சரி, அதான் நான் சொன்ன மாதிரி அவருக்கு 2 விஷயம் இருக்கு. பேட்டிங்கும் நல்லா பண்றாரு, நல்லா போலிங்கும் போடுறாரு. ஸோ ஸ்குவாடுக்கு ஒரு பேலன்ஸ் வருது. சின்ஸ் இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் ஆல்சோ, அது ஒரு எட்ஜ் கொடுக்குது அவருக்கு. அண்ட் போலிங்ல ஒரு ஸ்பார்க் இருக்கு அவர்கிட்ட. இஸ் அ மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் நம்ம லீக்ல ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து வி ஹேட் ஹிம் ஆஸ் அ ப்ரையாரிட்டி. வி ஹோப் தட் அவருக்கு ஒரு நல்ல ரன் கொடுத்தோம்னா, ஆப்வியஸ்லி சிஎஸ்ஜிக்கு அந்த ஒரு கல்ச்சர் இருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அவரை நல்ல ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் வி கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். பொதுவாக ஆக்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆக்ஷன்ல இன்னும் இதே மாதிரி பெஸ்டான டேலண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டீம்ஸ் எடுத்திருப்பாங்க, நாமளும் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு 2-3 பேரோட பேர் இந்த மாதிரி எல்லாம் கவனிக்கக்கூடிய விதத்தில் இந்த சீசன்ல இருப்பாங்கன்னு சொல்லி சரி, ஆப்வியஸ்லி நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ். ஸோ நம்ம வந்து சிங்கிள் அவுட் பண்ண முடியாது எந்த பிளேயரையும். வி ட்ரைட் டு கெட் முகிலேஷ். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வி ஹேட் டு பேக் அவுட். ஸோ ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஒரு பிளேயர் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம், பட் எடுக்க முடியலனா கூட பரவாயில்ல அப்படின்னு இருக்கணும். ஸோ தட் நம்ம ஓவரால் ஸ்குவாட் வந்து எடுக்க முடியணும். ஏன்னா ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம எடுத்தோம்னா ஸ்குவாடை பில்ட் பண்ண முடியாது. கீப்பிங் தட் இன் மைண்ட் ஐ திங்க் ஒரு ஃபேர் நல்ல நம்பரில் எடுத்திருக்கோம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். யூஸ்வலி நான் சொன்னது வந்து சிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஜியோட ப்ளஸ் பாயிண்டே வந்து நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் வச்சுப்போம். அட் த சேம் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ லீக் போயிட்டு இருக்கு. லீக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ப்ரிப்பரேஷன்ஸ் வில் ஸ்டார்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த சீசனுக்குள்ளே போகும்போது ஆஸ் ஆல்வேஸ் நாங்கள் ஒரு நல்ல ப்ரிப்பேர்ட் சைடாக, நல்ல ப்ராசஸ் ஓரியன்ட் ட்ரிவன் சைடாக இருக்கும். தேங்க்யூ. நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.